அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. சஹர் உணவு சாப்பிடுவதற்காக மக்களை எழுப்பி விடுவது நபி வழியா? இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பு நோக்கக்கூடிய மக்கள் சஹர் உணவு சாப்பிடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். இந்த செயலுக்காக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை எழுப்பி விடுவதற்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாங்கு சொல்லுவதன் மூலமாக ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தார்கள். அந்த வகையில்தான் சஹருக்கு பாங்கு சொல்லுவதை நபி வழி என்று நாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி வருகிறோம். சுபுகுடைய பாங்கு தனியாகவும் சஹர் செய்வதற்காக மக்களை எழுப்பிவிடக்கூடிய பாங்கு தனியாகவும் இருக்கும் என்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கக்கூடிய செய்தி புகாரியில் 621வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து மக்களை சஹர் செய்வதற்காக எழுப்பி விடுவதை மார்க்கம் அனுமதிக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். இவ்வாறு அல்லாஹுவின் தூதர் கற்றுக் கொடுத்த பாங்கு சொல்லி மக்களை சஹருக்காக எழுப்பக்கூடிய நடைமுறைக்கு மாற்றமாக பல இடங்களில் இஸ்லாமிய பாடல்களை ஒலிக்கச் செய்வது, அது அல்லாமல் வேறு விதமான முழக்கங்கள், கொட்டு ஓசைகளை எழுப்பி மக்களை சஹருக்காக எழுப்புவது என்பதெல்லாம் இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத, இஸ்லாத்திற்கு எதிரான நடைமுறைகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையில் மக்களை சஹருக்கு எழுப்பிவிட வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் உள்ளவர்கள் அதற்காக செய்ய வேண்டிய முயற்சி சஹருக்காக பாங்கு சொல்லுவது மட்டும்தான். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.